இப்போ நீங்க வந்து பிரேமலதா மேடம் வச்சு சில சில விமர்சனங்கள் இருக்கிறதுனால இந்த கேள்விகள் எழும்புது. அந்த பிரேமலதா மேடம் தான் இப்ப இந்த கூட்டணிக்கு வந்துட்டதுனால, இந்த கூட்டணி தான் வந்து இந்த மக்கள காப்பாத்தும். அவர்களுக்கும் 2 பிள்ளைங்க இருக்காங்க. அவர்களும் ஒரு அமைதியான வாழ்க்கை வாழணும். இப்போ வந்து அ அந்த அம்மா முன்னாடி பேசினபடி சனாதனத்த பத்தி உதயநிதி பேசக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம், இப்போ நம்ம முன்னாடி வந்து பேசப்படும். ஆனா இது எல்லாமே வந்து ஒரு ஒரு அஜெண்டா தானே. இப்படி நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் நெறைய இருக்கு. இப்படி வந்து நம்ம கூடவே இருக்கிறவங்கள பத்தி நம்ம 1000 கேள்வி நம்ம கேட்டு அதுக்கு பதில்கள தேடுறத விட, நமக்கு எதிரா இருக்கிறவங்கள நீங்க யோசிச்சு பாருங்க. இவரு டிடிவி தினகரன் என்ன சொன்னாரு? நான் எடப்பாடி கூட போறது சூசைட் பண்ணிக்கிற மாரின்னு சொன்னாரு. இப்ப போய்ட்டாரு. கிட்டத்தட்ட சூசைட் தான் பண்ணிக்கிட்டாரு. இப்ப இருக்கிறது டிடிவி தினகரன் கிடையாது. அது ஏதோ அமித்ஷாவோட ஆவி டிடிவி தினகரன் உள்ள வந்து உட்கார்ந்துட்ட மாரி, அந்த அம்மாவை பத்தி சொல்றாரு. நான் வாய திறந்தேன்னா சசிகலாவுக்கு ஆபத்தாயிரும் அப்படின்னு பேசுறாரு. அந்த அளவுக்கு எதிர்க்கிறாரு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அவருக்கு இருக்கிற அந்த வழக்குகள், அத வச்சிருக்க அந்த கடிவாளம் எல்லாமே அவங்க கையில இருக்கு. எடப்பாடியாருக்கு அந்த நெருக்கடி இருக்கு. இப்போ இந்த இந்த மாதிரியான அஜெண்டாக்கள் அங்கிருந்து தான் இங்க திணிக்கப்படுது. நம்ம எதிர்த்து அடிக்கணும் அப்படின்னா, அல்லது மக்கள்ட்ட உண்மைய சொல்லணும் அப்படின்னா, பொருந்தா கூட்டணி அது. அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி, ஏன் 1 வருஷத்துக்கு முன்னாடி கூட, இந்த தேர்தல் இல்ல, அடுத்த தேர்தல்ல எந்த தேர்தலிலும் அவங்க கூட கூட்டணி இல்லன்னாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, மோடியா, லேடியான்னாங்க. பிஜேபி அந்த இன்னொரு முறை நான் அவங்க கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னாங்க. ஆனா கூட்டணி வச்சுக்கிட்டாரு இவரு. இப்படி ஒரு பொருந்தா கூட்டணி அமைச்சுக்கிட்டு, பின்னாடி ஒரு வேஷம் போட்டு ஒரு கூட்டத்த கொண்டு வருது. ஒரு ஒரு இவர முகமூடியா காட்டி வராங்க. ஒரு குரூப் பின்னாடியே வராங்க. அவங்க நோக்கம் இவர வளர்த்து விடுறது கிடையாது. இவர ஒழிச்சுட்டு அவங்க வந்து உட்கார்றது தான். அப்ப நமக்கு இருக்க ஆபத்து, பெரிய ஆபத்து. இத நம்ம டிஸ்கஸ் பண்றத விட, நம்ம அத டிஸ்கஸ் பண்றது தான் சரியா இருக்கும்.